ஓம் சாந்தி 20/4/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/1/2005 மதுவனம். ஒரு வினாடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி தரும் வள்ளல் ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள லக்கி மற்றும் லவ்லி அதிர்ஷ்டசாலிகளான அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் மூழ்கி இருக்கிறார்கள். 18 ஜனவரி என்பதால் பிரம்மா பாபாவின் நினைவு நாளிலே பேசப்பட்ட மகா வாக்கியம் இது. பாபா சொல்கின்றார், இந்த பரமாத்மா அன்பு அலௌகிக்க அன்பாகும். இந்த அன்புதான் குழந்தைகளை தந்தையுடையவராக மாற்றியுள்ளது. அன்புதான் சுலபமான வெற்றியை தந்தது. இன்று அமிர்த வேளை முதலாகவே நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரும் தனது அன்பெனும் மாலையை தந்தைக்கு அணிவித்தார்கள். ஏனென்றால் இந்த பரமாத்ம அன்பு எதிலிருந்து எதுவாக மாற்றுகிறது என்பதை குழந்தைகள் ஒவ்வொருவரும் தெரிந்துள்ளனர். அன்பின் அனுபவம் பரமாத்மாவின் அநேக பொக்கிஷங்களுக்கு உங்களை எஜமானராக மாற்றுகிறது. பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான பொற்சாவியை அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை கொடுத்திருக்கின்றார். தெரியும் தானே அந்த தங்க சாவி எது? அந்த பொற்சாவி மேரா பாபா, என்னுடைய பாபா என்பதே. எனது பாபா என்று சொன்ன மாத்திரமே அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நீங்கள் அதிகாரி ஆகிவிட்டீர்கள். அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தினால் முழுமையடைந்துள்ளீர்கள். அனைத்து சக்திகளால் சக்திசாலியாக ஆகியுள்ளீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள். அத்தகைய முழுமையான ஆத்மாக்களின் உள்ளத்தில் இருந்து எழும் பாடல் என்ன? பிராமணர்களான உங்களுடைய பொக்கிஷத்தில் அப்பிராப்தி, அதாவது இல்லை என்ற பொருளே எதுவும் இல்லை. இன்றைய நாள் நினைவு நாளாக சொல்லப்படுகிறது. இன்று குழந்தைகள் அனைவருக்கும் முக்கியமாக ஆதி தேவர் பிரம்மா பாபாவின் நினைவு வருகிறது. பிரம்மா பாபா பிராமண குழந்தைகளான உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏன்? பிராமண குழந்தைகள் ஒவ்வொருவரும் கோடியில் ஒருவரான பாக்கியசாலி குழந்தையாவீர்கள். தனது பாக்கியத்தை தெரிந்துள்ளீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் மின்னுகின்ற பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்கின்றார். இன்றைய நினைவு நாளில் முக்கியமாக பாப்தாதா உலக சேவைக்கான பொறுப்பின் கிரீடத்தை குழந்தைகளிடம் அர்ப்பணம் செய்துள்ளார். ஆகவே இந்த நினைவு நாள் குழந்தைகளான உங்களுக்கு ராஜ திலகம் அணிவித்த நல்ல நாளாகும். முக்கியமாக மனித உடலில் இருந்தபோதே வில் பவர் அனைத்தையும் உயில் செய்த நன்னாள் ஆகும். தந்தையைப் போல பிள்ளை எனும் சொல்லை நடைமுறையில் செயல்படுத்திய நன்னாள் ஆகும். பாப்தாதா குழந்தைகளின் நிமித்த பாவனையுடன் தன்னலமற்ற உலக சேவையை பார்த்து மகிழ்கின்றார். பாப்தாதா செய்ய வைப்பவர். செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனெனில் சேவையின் வெற்றிக்கு முக்கியமான ஆதாரமே செய்விப்பவர் பாபா, செய்யும் ஆத்மா என் மூலமாக செய்ய வைக்கின்றார் என்பதாகும். நான் ஆத்மா நிமித்தமாக உள்ளேன். ஏனெனில் கருவி எனும் உணர்வினால் பணிவு நிலை இயல்பாகி விடுகின்றது. தேக உணர்வில் கொண்டு வரும் நான் எனும் அகந்தையை பணிவு என்ற உணர்வு லகுவாக அழித்து விடுகின்றது. இந்த பிராமண வாழ்க்கையில் மிக பெரிய தடையை உருவாக்குவது நான் எனும் தேக உணர்வே ஆகும். செய்ய வைப்பவர் செய்ய வைக்கின்றார். நான் நிமித்தமான கருவியாகி செய்கின்றேன் எனும்போது சுலபமாகவே தேக அபிமானம் முடிவடைந்து ஜீவன் முக்தி எனும் ஆனந்தம் அனுபவமாகிறது.
நாளை ஜீவன் முக்தி பிராப்தம் ஆகியே தீரும். ஆனால் இப்போதைய சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தியின் அலௌகிகமான ஆனந்தம் முற்றிலும் அலாதியானது. கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதும் கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையில் பிரம்மா பாபாவை பார்த்தோம். வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் தாமரை மலர் போல் அன்பாகவும் விலகியும் அவர் இருந்தார். இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு, வாழ்க்கையின் பொறுப்பு, யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்பு, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான பொறுப்பு, இவை அனைத்தும் இருந்தும் பிரம்மா பாபா கவலை இல்லாத மகாராஜாவின் நிலையில் இருந்தார். இதைத்தான் ஜீவன் முக்தி நிலை என்று கூறப்படுகிறது. எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் பிரம்மாவின் ஆசனத்தை தாமரை மலராக காண்பிக்கப்படுகிறது. கமலாசனதாரியாக அவரை காட்டுகிறார்கள். அவ்வாறே குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சங்கம யுகத்திலேயே ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி இந்த சமயத்திலேயே கிடைத்து விடுகின்றது. நீங்கள் இப்போதே மாஸ்டர் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை தரும் வள்ளலாக வேண்டும். ஆகிறீர்கள், மேலும் ஆக வேண்டும். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை தரும் மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கான விதிமுறை என்னவென்றால், ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு விட வேண்டும். இந்த பயிற்சிதான் இப்போது தேவை. மனதின் மீது அத்தகைய கட்டுப்பாடு இருப்பது அவசியம். எப்படி இந்த ஸ்தூலமான இந்திரியங்களை, அதாவது கை கால்களை தனது தேவைக்கேற்ப வேண்டிய பொழுது விரும்பியபடியே பயன்படுத்துகிறீர்கள்? அதற்கு நேரமாகிறதா என்ன? கையை மேலே உயர்த்த நினையுங்கள், நேரமாகிறதா? உயர்த்த முடிகிறதல்லவா? இப்போது பாப்தாதா சொல்கிறார், கையை மேலே உயர்த்துங்கள் என்றால் உயர்த்துவீர்கள் தானே? உயர்த்தாதீர்கள், அவ்வாறு செய்ய முடியும் தானே? அவ்வாறே மனதின் மீது அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருப்பது வேண்டும். எங்கே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமோ அங்கு அது ஒருநிலைப்பட வேண்டும். மனம் என்பது கை காலை விட சூட்சுமமானதுதான். இருப்பினும் அது உங்களுடையது தானே. எனது மனம் என்றுதானே சொல்வீர்கள், உனது மனம் என்று சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? எவ்வாறு ஸ்தூலமான கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறீர்களோ அவ்வாறே மனம், புத்தி, சமஸ்காரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நம்பர் 1 வெற்றியாளர் ஆவீர்கள். அறிவியல் விஞ்ஞானிகளே ராக்கெட் மூலமாக மற்றும் தனது சாதனங்கள் மூலமாக இந்த உலகின் உச்சத்தை சென்றடைகிறார்கள். அதிகபட்சம் கிரகங்களை சென்றடைகிறார்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களான நீங்களோ 3 லோகங்களையும் கடந்து செல்கிறீர்கள். ஒரு நொடியில் சூட்சும லோகம், நிராகாரி ஆத்துமலோகம், இம்மண்ணில் உள்ள மதுபனையும் சென்றடைகிறீர்கள் அல்லவா? மதுபன் செல் என்று மனதிற்கு கட்டளை பிறப்பித்த மாத்திரமே அது அங்கு செல்கிறது தானே? உடலால் அல்ல, மனதால் கட்டளையிடுங்கள். சூட்சும வதனம் செல், நிராகார ஆத்மலோகத்திற்கு செல் என்று 3 உலோகத்திற்கும் விரும்பிய போதே மனதால் செல்ல முடியும் அல்லவா? பயிற்சி செய்கிறீர்கள். ஆனால் வேண்டிய பொழுது எவ்வளவு நேரம் ஒருமுக நிலையில் ஆடாமல் அசையாமல் இருப்பதில் அதிக கவனம் தேவை. மனதை வென்றவர் உலகை வென்றவர் என்று பாடப்படுகிறது. இப்போதோ மனம் அவ்வப்போது ஏமாற்றவும் செய்கிறது. ஆகவே சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று பாப்தாதா இந்த சக்தியின் மீதே முக்கியமான கவனத்தை திருப்புகின்றார். ஹே சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, இப்போது முக்கியமாக இந்த பயிற்சியையே நடமாடும் பொழுதெல்லாம் சோதனை செய்யுங்கள். ஏனெனில் சமயத்துக்கேற்ப இப்போது எதிர்பாராத சம்பவங்கள் அதிகம் பார்க்க நேரிடும். இதற்காக ஏகாகிரதா, அதாவது ஒருமுகப்படுத்தும் சக்தி மிகவும் அவசியமாகும். மனதின் ஒருமுகத்தன்மையால் உறுதி மனப்பான்மையும் சுலபமாகவே வந்துவிடும். அந்த உறுதித்தன்மையானது வெற்றியை லகுவாக பெற்றுத்தருகின்றது. ஆகவே
முக்கியமாக சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று இந்த சக்தியின் பயிற்சியில் முக்கியமாக கவனம் செலுத்துங்கள். எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் மனதால் தோற்றவர் தோற்றுப்போனவர், மனதை வென்றவர் வெற்றியடைந்தவர் என்றும் சொல்வார்கள். சக்திகள் என்ற கடிவாளத்தால் வெற்றி அடையுங்கள். இந்த புத்தாண்டில் இந்த ஹோம்வொர்க் மீது, வீட்டு பாடத்தின் மீது முக்கிய கவனம் செலுத்துங்கள். யோகிதான் நீங்கள் இப்போது பிரயோகியாக, அதாவது நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் ஆகுங்கள். இன்று அன்பான ஆன்மீக உரையாடலும் அன்பான புகார்களும் சமநிலை பெறுவோம் என்ற ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சொற்களும் இவ்வாறாக 3 விதமான ஆன்மீக உரையாடலும் பாப்தாதாவை வந்தடைந்தது. நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவுகளும் அளவில்லாத அன்பும் பாப்தாதாவை வந்தடைந்தது. கடிதங்களும் வந்தன, ஆன்மீக உரையாடலும் வந்தது. பாப்தாதா குழந்தைகளின் அன்பை ஏற்றுக்கொண்டார். பதிலுக்கு கைமாறாக அன்பு நினைவுகளையும் வழங்கினார், உளமார்ந்த வாழ்த்துக்களையும் வழங்கினார். ஒவ்வொருவர் பெயரையும் குறிப்பிட முடியாதல்லவா? அநேக குழந்தைகள் உள்ளனர். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் இருந்தாலும், கிராமமோ நகரமோ அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு, பந்தனத்தில் உள்ளவர்கள், புகார் செய்பவர்கள் அனைவரது அன்பு நினைவுகளும் வந்து சேர்ந்தன. இப்போது பாப்தாதாவின் விருப்பம் என்னவென்றால், அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி காட்டுங்கள். மேடையின் மீது தனது முழுமையான வடிவத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களது முழுமையால் மட்டுமே துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலை அழிந்து போகும். இனி தனது சகோதர சகோதரிகளை அதிக துயரமடைய விடாதீர்கள். இந்த துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலையிலிருந்து அவர்களை விடுவியுங்கள். அவர்கள் மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள். என்ன செய்வது, என்ன ஆகுமோ என்று இந்த இருளில் அல்லல் படுகிறார்கள். ஆத்மாக்களுக்கு இப்போது வெளிச்சமான பாதையை காட்டுங்கள். ஊக்கம் வருகிறதா? இரக்கம் வருகிறதா? இப்போது பேருலகத்தை பாருங்கள். அகிலத்தின் மீது பார்வையை செலுத்துங்கள். நல்லது. ஹோம்வொர்க் நினைவில் இருக்கும் அல்லவா? மறந்து விடாதீர்கள். பரிசு வழங்குவோம். யாரொருவர் 1 மாதத்தில் தனது மனதை முழு கட்டுப்பாட்டில் எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அங்கு ஒருமுகப்படும் நிலையில் இருந்தீர்களோ, அந்த சார்ட்டுக்கான ரிசல்ட்டை பார்த்து பரிசு தருவோம். சரிதானே? இப்போது சற்று வேகத்தை அதிகப்படுத்துங்கள். சாவகாசமாக அல்ல, துரித வேகத்திலேயே தான் ஆத்மாக்களின் துக்கம் மற்றும் வலி நீங்கும். இரக்கம் எனும் குடைநிழலை ஆத்மாக்கள் மீது விரியுங்கள். நல்லது. இரட்டை அயல் நாட்டு சகோதர சகோதரிகளுடன் பாப்தாதாவின் சந்திப்பு. இரட்டை அயல் நாட்டவர் பாப்தாதா கூறுகின்றார், இரட்டை அயல் நாட்டவர் என்றாலே இரட்டை முயற்சியில் முன்னேறுபவர். இரட்டை அயல் நாட்டவர் முதல் இடத்தை அடைய இரட்டை வேகத்தில் முன்னேறுபவர்கள். ஒவ்வொரு குழுவிலும் பாப்தாதா இரட்டை அயல் நாட்டவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனெனில் பாரதவாசிகள் உங்களை பார்த்து மகிழ்கின்றனர். பாப்தாதாவும் விஸ்வ கல்யாணக்காரி எனும் டைட்டிலை பார்த்து மகிழ்கின்றார். இப்போது இரட்டை அயல் நாட்டினர் என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள்? ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள் தீவிர முயற்சி செய்கின்றனர். அவ்வாறே நீங்களும் அக்கம் பக்கம் உள்ள விடுபட்ட சகோதர சகோதரிகளுக்கும் செய்தி தர வேண்டும் என்ற ஆர்வத்தை வையுங்கள். புகார் வரக்கூடாது. வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, மேலும் வளர்ச்சி அடையும். ஆனால் புகார்கள் முடிவடைய வேண்டும். இரட்டை அயல் நாட்டினரின் விசேஷ தன்மை சொல்லப்படுகிறது. தந்தையை திருப்தி செய்வதற்கான சாதனம் உண்மையான உள்ளத்தை கண்டு தந்தை திருப்தி அடைகின்றார். இதுவே இரட்டை அயல் நாட்டினரின் விசேஷ தன்மை ஆகும். தந்தையை திருப்தி செய்வதில் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். உண்மையான உள்ளம் பாபாவிற்கு ஏன் பிரியமாக உள்ளது? ஏனெனில் பாபாவை சத்தியமானவர் என்று சொல்கின்றோம். உண்மையே கடவுள் என்று சொல்லப்படுகிறது. பாப்தாதாவிற்கு உண்மையான உள்ளம், தூய்மையான உள்ளம் மிகவும் பிரியமானது. அப்படித்தானே? உண்மையான உள்ளம், தூய்மையான உள்ளம், சத்தியமே பிராமண வாழ்க்கையின் மேன்மை ஆகும். எனவே
இரட்டை அயல் நாட்டினரை பாப்தாதா எப்போதும் நினைவு செய்கின்றார். பல்வேறு தேசங்களில் ஆத்மாக்களுக்கு செய்தி தர நீங்கள் நிமித்தமாக ஆகியுள்ளீர்கள். பாருங்கள், எவ்வளவு தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள். ஆக இத்தனை தேசங்களுக்கும் நன்மை நடந்துள்ளது. பாப்தாதா இங்கு நிமித்தமான நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆனால் நாலாபுறமும் உள்ள இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுக்கு, நிமித்தமான குழந்தைகளுக்கு தந்தை வாழ்த்துக்களை தருகின்றார். பறந்து கொண்டே இருங்கள், பிறரையும் பறக்க வையுங்கள். பறக்கும் கலையால் அனைவருக்கும் நன்மையே நிகழும். அனைவரும் புத்துணர்ச்சி பெறுகிறீர்களா? என்றென்றும் அமரராக இருப்பீர்களா? அமர்பவ என்ற வரதானம் உள்ளதல்லவா? எதை மாற்றினீர்களோ அது எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும், அழியாமல் இருக்கும். நல்லது. பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். பிறரையும் மகிழ்ச்சி அடைய வையுங்கள். ஞான சரோவருக்கு 10 ஆண்டுகள் ஆகியுள்ளது. நன்றாக உள்ளது. ஞான சரோவரில் ஒரு விசேஷம் என்னவென்றால், ஞான சரோவர் ஆரம்பமான முதலே முக்கியஸ்தர்கள், மிக முக்கிய பிரமுகர்களுக்கு விதிபூர்வமான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிவிட்டன. அனைத்து துறையினருக்குமான நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்ற வண்ணம் உள்ளது. மேலும் பார்க்கும்போது ஞான சரோவரில் வரும் ஆத்மாக்களுக்கு மனதாலும் உடலாலும் மிகவும் விருப்பத்துடன் சேவை செய்கின்றனர். எனவே ஞான சரோவரில் உள்ளவர்களுக்கு பாப்தாதா விசேஷ வாழ்த்துக்களை தருகின்றார். சேவையின் ரிசல்ட் அனைவருமே மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது நண்பர்களையும் உடன் அழைத்து வருகின்றனர். நாலாபுறமும் செய்தி பரவச் செய்வதில் ஞான சரோவர் நிமித்தமாக உள்ளது. வாழ்த்துக்கள். என்றென்றும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருங்கள். நல்லது. இப்போது ஒரு வினாடியில் தங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமா? அனைவரும் ஒரு நொடியில் பிந்து நிலையில், புள்ளி நிலையில் நிலை பெற்று விடுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. இத்தகைய பயிற்சியை நடமாடும் பொழுதெல்லாம் செய்து கொண்டே இருங்கள். நாலாபுறமும் உள்ள ஸ்னேகி லவ்லியின் ஆத்மாக்களுக்கு சதா இரக்க மனதுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் துக்கம் மற்றும் அசாந்தியிலிருந்து விடுவிக்கும் சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா தனது மனம் புத்தி சமஸ்காரத்தினை கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய மகாவீர் ஆத்மாக்களுக்கு சதா சங்கம யுகத்தின் ஜீவன்முக்தி நிலையினை அனுபவம் செய்யும் பாப் சமான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் பல மடங்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். வரதானம். அனைவருக்கும் இலக்கை காண்பிக்க இரக்க மனமுள்ள தந்தையின் குழந்தை இரக்க மனமுள்ளவர் ஆகுக. விளக்கம். இரக்க மனமுள்ள தந்தையின் இரக்க மனம் நிறைந்த குழந்தைகள் ஏழ்மையாக யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மாவிற்கு நல்வழி கிடைக்கட்டும், நன்மை நடக்கட்டும் என்ற இரக்கம் ஏற்படும். அவரது தொடர்பில் வரும் அனைவருக்கும் அவசியம் அவர்கள் தந்தையின் அறிமுகத்தை தருவார்கள். உதாரணத்திற்கு, வீட்டிற்கு யாரேனும் வந்தால் முதலில் தண்ணீர் வழங்குவார்கள் அல்லவா? மாறாக அதை தரவில்லை எனில் தவறாக கருதப்படும். அவ்வாறே தனது தொடர்பில் வரும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எனும் தண்ணீரை வழங்குங்கள். அதாவது வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகி ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் நல்வழி கிடைக்க வேண்டும். ஸ்லோகன். யதார்த்தமான வைராகிய உள்ளுணர்வு என்பதன் எளிமையான அர்த்தம் என்னவென்றால், எந்த அளவிற்கு விலகி இருப்போமோ அந்த அளவே அன்பாக இருப்பது என்பதாகும். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நான் மற்றும் எனது பாபா இதே நினைவினால் இணைந்த ரூபத்தில் இருந்தீர்கள் என்றால் மாயையை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். செய்பவர் செய்ய வைப்பவர் என்ற வார்த்தையில் தந்தை மற்றும் குழந்தைகள் இருவருமே கம்பைண்டாக இணைந்திருக்கிறார்கள். கை குழந்தைகளுடையது என்றால் வேலை தந்தையுடையதாகும். கையை கொடுப்பதற்கான பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஆனால்
செய்ய வைப்பவர் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவமே அதன் மூலம் ஏற்படுகிறது. நிமித்தமான கருவியாக நம்மை வைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தை தான் குழந்தைகளின் மனதிலிருந்து எப்போதும் வெளிப்படுகின்றது. இவ்வாறு இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.